பொய் சொல்லலாம். அந்த பொய்யை உண்மை மாதிரியே சொல்லலாம். உண்மையை பொய் அப்படின்னும் சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே எது பொய் எது உண்மை அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான். நேற்று ஒரு செய்தி, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு செய்தி. தருமபுரியிலேருந்து அந்த செய்தி வருது. அரசியலுக்கே அரசாங்கத்துக்கே புதிய ஒரு செய்தியாக இருந்துச்சு. எங்கள் கிராமத்தில் ஒரு மது கடை வேண்டும், டாஸ்மாக் வேணும் அப்படிங்கிறது தான். இதை எல்லா மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணி காண்பித்தார்கள். இப்படி ஒரு ஊரா, இந்த ஊருக்கு டாஸ்மாக் வேணுமா அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய பெண்களை அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பெண்களுடைய பேட்டி வைரலாக மாறுது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? ஓகே, அந்த ஊருக்கு டாஸ்மாக் வேணும், மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிருப்போம். உண்மையிலே இங்கே மக்கள் பிரச்சனையா இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனையா? கொஞ்சம் டீப்பாக, இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்துடலாமா? இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். தருமபுரி பெண்ணாகரம் அடுத்து அஞ்சே அள்ளி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களிலிருந்து ஆண்களும் பெண்களும் ஒரு 10-20 பேர் அப்படியே திரண்டு வராங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அஞ்சே அள்ளி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் எங்களுக்கு மதுக்கடை வேணும். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தான் இன்னொரு மதுக்கடை இருக்குது. அங்கே போய் எங்களுடைய புருஷன்மாரெலாம் என்ன செஞ்சிடறாங்க, குடிச்சிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. அவங்கள போய் கூப்பிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வர்ற வழியிலேயே அவங்க விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்தவங்க அவங்கள காப்பாற்றுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய துயரமாக இருக்குது எங்களுக்கு. எனவே எங்களுக்கு ஒரு மதுக்கடை வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அதுலேயும் குறிப்பாக ஒரு பாட்டியமாக ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேட்டி கொடுப்பது மட்டும் இல்லாமல் இது ஒரு மனு கொடுக்கும் நிகழ்வு தான். அந்த இடத்துல வந்து மனு கொடுக்குறாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு மதுக்கடையை நீங்கள் இங்கே திறங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு மனு கொடுக்குறாங்க. ஸோ மனு கொடுக்க வந்த பாட்டியம்மா அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க அடுத்த ரொம்ப வைரலாக மாறினோடனே அடுத்த நாள் பாட்டியம்மாவுக்கு இன்னொரு பேட்டி அப்படிங்கிறது வருது. ஐயா ராசா, எனக்கு எதுவும் தெரியாது, மீட்டிங் சொல்லி தான் கூப்பிட்டுட்டு போனாங்க, 300 ரூபாய் எனக்கு சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. நாங்களும் நம்பி ஒரு 10-20 பேர் கிளம்பி போனோம். மக்களே உண்மையை புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு இந்த வீடியோவாவது யாருக்காவது ஒரு நபருக்காவது ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்படி முட்டாளாக்கப்படுறோம், நம்மளை வச்சே நம்ம கண்ணை எப்படி குத்துறாங்க, அதை குத்துறது கூட நமக்கு தெரியாமல் அந்த வலியை கூட நம்ம பொருட்படுத்தி நம்மளுக்கு ஒரு கண் இல்லை அப்படிங்கிறதே நம்ப மறுக்கிறோம் அப்படிங்கிற உண்மை இதுதான். அப்போ அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, அந்த பாட்டியம்மாவுக்கு பயம், ஒரு கட்டத்தில் பயம், நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியம்மாவில் பேச முடியலை. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்களுடைய உடல் மொழியை நீங்கள் கொஞ்சம் அசை போட்டிங்கன்னா, ஐயோ பாவம், இதுக்கு எதுவுமே தெரியாது, எவனோ இதுக்கு பின்னாடின்னு ஏவி விட்டுருக்காயா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு காலையில் வர என்னென்னு தெரியாது, காலையில் கூப்பிட்டு வந்தாங்க, அந்த உட்கார வச்சு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை சொல்லு பாட்டியம்மா அப்படின்னு சொன்னாங்க. 300 ரூபா தரேன்னு சொன்னாங்க. நாங்களும் மதுக்கடை வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி அவங்க சொன்னதை நாங்கள் அப்படியே திருப்பி சொன்னோமே தவிர எங்களுக்கு மதுக்கடை வேணாமியா, நிறைய பேர் எங்கள் கிராமத்தில் சாகுறாங்கயா, தயவு செஞ்சு நான் சொன்னதை தப்பாக எடுத்துக்காதீங்க, இது வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியம்மா சொல்லுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் புத்திசாலி. என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலைன்னா நாம் நார்மலாக வாழ்ந்துட்டுருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படிங்கிற சாதாரண மனிதர்கள். என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நம்மகிட்டே வந்து சொல்லுவாங்க போதை ஒழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் சொல்கிறாங்களோ அவன் தான் போதையை அதிகளமாக ஊற்றி கொடுத்துட்டே இருப்பான். இந்த இடத்துல எனக்கு மதுக்கடை வேணும் அப்படின்னு சொன்னவன் அங்கே குடிகாரன் கிடையாது. அதை வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வைத்து காசு சம்பாதிப்பதற்கான ஒரு நபர். டெண்டர் எடுப்பாங்கள்ல, இந்த மதுபானை கடை இவருக்கு, இந்த பார் இவருக்கு. அப்போ யாரோ டெண்டர் எடுக்கிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணதில் அவங்களுக்கு அங்கே ஆட்சேபனை இருக்குது. அந்த மக்கள் கேட்டால் தான் நாங்கள் தருவோம்ப்பா, கிட்ட தான் ஒரு மதுபான கடை இருக்கே அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கோம். அதையும் உடை தெரிவதற்கு என்ன செய்யலாம்? போராட்டத்தில் குதிக்க வைக்கலாம் மக்களை. நல்ல விஷயத்துக்காக போராடின மக்கள் இருக்கும்போது ஏன் இந்த மதுபான கடை எங்களுக்கு வேணும்னு சொல்லி போராடக்கூடாதுங்கிற ஒரு புது யோசனை, ஐடியா சர்தார்ஜி, ஐடியா. அந்த ஐடியா வந்த உடனே மக்களை கூப்பிட்டுட்டு இதே மாதிரி தான் 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபாய் கூப்பிட்டுட்டு வந்து அரசியல் கட்சிகள் என்ன செய்கிறாங்க, கூட்டமாக மக்களை முன்னிலைப்படுத்துகிறாங்க. இந்த கூட்டம் தாங்க, நீங்கள் யாரை அரெஸ்ட் பண்ணாலும் சரி, ஈவன் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணாலும் சரி, சவுக்கு சங்கர்னா யாருன்னே தெரியாதவங்களுக்கு விளக்குமாறு தூக்கிட்டு வந்து அடிக்க வருவாங்க. நாளைக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் யாரையாவது ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க முன்னாடி ஒரு 10, 100, 200 பேர் இருப்பாங்க. அவங்கள எதிர்த்து கோஷம் போடுவாங்க. ஆனால் யாருன்னே தெரியாதவங்களுக்கு பிஜேபி, திமுகவுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி யாரையும் தெரிய வேண்டாம். காசு பேசுது. 300 ரூபாயா, வா, ஒரு நாள் கூலி, எத்தனை பேர் வேணும், 30 பேர் வேணுமா, ஏமா வேலை இல்லையா, 100 நாள் வேலை இல்லையா, வா இங்கே வா, அடுத்து அந்த வேலை இல்லையா, வா இங்கே வா, 300 பேர் வா, கூட்டத்தை போடுறதுக்கு ஒரு ஆட்கள்,
இத்தனை மணிலேருந்து 10 மணிக்கு வந்தீங்களாம்மா, சாப்பாடு தந்துடுவோம், 4 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், அதுக்காக டெம்போ வேன்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்போம், அதில் ஏறி என்ன செஞ்சுருங்க, வந்துடுங்க வீட்டுக்கு, காசு வந்துடும். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சும்மா வீட்டில் உட்காந்து சீரியல் பார்க்குறதுக்கு வாப்பே, அப்போ போயிட்டு வருவோம்ப்பே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்கலாம் தெரியாத அந்த மக்கள், பாமர மக்களாக இருக்கக்கூடிய நபர்களை அந்த காசுக்காக அவங்கள ஏமாற்றி நமக்கு எதிராக நம்ம ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டிட்டார்கள் அப்படின்னு சொல்லி, பார்ப்பா அந்த அரசியல் கட்சி எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாமளும் வாயை பிளந்து அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் கூட்டம் கூடின இடம்லாம். எங்கள் ஊரில் ஒரு டீ கடை இருக்குது, அதை வந்து இங்கே சேட்டமாறு சொல்லுவாங்க, சாயா கடைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டீ கடையில் கூட்டத்தை வர வைக்கிறதுக்காக அந்த டீ மாஸ்டர், அந்த ஓனர், அவர் தான் டீ மாஸ்டராக இருந்தார். அவர் என்ன தெரியுமா செய்வார், மக்கா கூட்டமே இல்லை மக்கா, ஒரு 4 பேர் வாங்க மக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். நம்ம 4 பேர் அங்கே போவோம், ஃப்ரெண்ட்ஸ் தான், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் அங்கே போய் நின்று டீ குடிக்கிற மாதிரி அங்கங்கே நின்று பேசிட்டு, இப்போ டீலாம் குடிக்க மாட்டோம், கையில் ஒரு கிளாஸ் மட்டும் தருவார், சும்மா நில்லுங்களே அப்படின்பாரு. நாங்களும் அங்கே நிற்போம். நின்ன கொஞ்ச நேரத்தில் டரு டரு டருன்னு அங்கேருந்து கார்லாம் வந்து நிற்கும், பைக்கெலாம் வந்து நிற்கும், கூட்டம் கூடிரும். நாங்கள் 4 பேருக்கு டீ குடிச்சிடுமா, காசுலாம் கொடுக்க வேண்டாம் போப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு சைக்காலஜி. கூட்டம் கூடுனா நல்ல கடை, கூட்டமே இல்லாத கடை தவறான கடை, அதில் டேஸ்ட்டே இருக்காது அப்படின்னு சொல்கிற அந்த சைக்காலஜியை சரியாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கூட்டத்தை கூட்டுகிறார்கள். 4 பேர் வந்து நிற்கும்போது 40 பேர் அது மாறுது அப்படின்னு சொல்லும்போது அந்த 4 பேருக்கான அந்த காசை முதலீடாக பார்க்குறாங்க. அந்த முதலீடை போட்டு 40 பேர்கிட்ட அதை வசூல் பண்ணிடுறாங்க. இதுதான் அரசியலும் நடந்துகிட்ருக்கு. இந்த வசூல் உங்களுக்கு புரியலைன்னா நான் சொல்லிட்டேன்ல, நாம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சாதாரண மனிதர்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஓப்பனாக ஒருத்தனால பேசவே முடியாதுங்க. நீங்கள் கூடுற கூட்டம் எதற்காக கூடுது அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. நான் இதை சொன்னதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோடு தான் வந்திருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். டிபி ட்ரூப்ஸில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா நமக்கு எதிராக எத்தனை வீடியோக்கள் வந்திருக்கு, அதுக்கு எதிராக நம்ம எத்தனை வீடியோக்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே நம்முடைய வரலாறு பேசும். இந்த 5-6 வருஷம் யூடியூப்பில் நின்று நமக்கு எதிராக வீடியோ போட்டவங்க இன்றைக்கி இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது நாம் இப்படி நின்றுட்டுருக்கோன்னா நமக்கு பின்னாடி உண்மை இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும்தான். இல்லாட்டி நம்மளை தூக்கி சாப்பிட்ருப்பாங்க, நம்ம பேசுகிற பேச்சுக்கு நம்மளை தூக்கி சாப்பிட்ருப்பாங்க அப்போவே. ஸோ இந்த இடத்துல அரசு பள்ளி வகுப்பறையில் எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க. அரசாங்க பள்ளியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கை நீட்ட சொல்கிறாரு, நாங்கள் போதை சாப்பிட மாட்டோம், போதை நாங்கள் முதல் தடவையே வேறு இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளிடம் உறுதிமொழி அப்படிங்கிறது எடுக்கப்படுது. சூப்பரான விஷயம், சீரியஸாக இது சூப்பரான விஷயம்தான். ஆனால் இதை நியூஸ் ஜே எப்படி வெளியில் விடுறாங்க தெரியுமா? நியூஸ் ஜே அப்படிங்கிற அந்த டிவி மாணவர்களை கூப்பிட்டு போதை பழக்கத்துக்கு ஆளாகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தன் கட்சியினரை கூப்பிட்டு போதைப் பொருளை விற்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாமே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள். திமுகவினுடைய மாவட்டத்தினுடைய முக்கியமான அதிகாரியாக பொறுப்பில் இருந்த ஜாஃபர் சாதிக்கிலிருந்து நிறைய பேர், இப்ராஹிம், ராஜதுரை, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேர் போட்டு இவங்கெல்லாம் இங்கெல்லாம் இந்த மாதிரி போதைப் பொருளை விற்றவங்க, இவங்கெல்லாம் திமுகவுக்கு பின்னாடி இருக்கிறவங்க, இதெல்லாம் நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருந்தாலே இங்கே என்ன நடந்திருக்கும், போதை இல்லாத தமிழ்நாடு வந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு குரலை உயர்த்துகிறது நியூஸ் ஜே. ஓகே, இது அரசியல் பழிவாங்கல். சன் டிவி சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நியூஸ் ஜே சொல்லுவாங்க, நியூஸ் ஜே சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக சன் நியூஸ் சொல்லுவாங்க. இது எப்போதுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, தாத்தா காலத்துலேருந்து இதான் நடந்துட்டு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம குழந்தைகள், நம்முடைய மாணவர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். அதில் 2 குழந்தைகள் பேசின பேச்சை நான் கேட்டேன், வீடியோவாக நான் பார்த்தேன். அதில் ஒரு குழந்தையினுடைய பெயர் மாதவி அப்படிங்கிறது தான். அந்த குழந்தை ரொம்ப யதார்த்தமாக ஒரு உண்மையை போட்டு உடைக்குது. ஐயா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வந்தாங்க, இப்படி சொன்னாங்க, ஆனால் எங்கள் ஊரில் டாஸ்மாகால் எங்கள் அப்பாலாம் குடிச்சு குட்டிச்சவராகி குடும்பம் நாசமாக போகுதியா, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, டாஸ்மாக்கு குடிக்கிறவனை கூப்பிட்டு வந்து நாங்கள் வேணாம், இது வேணாம் அப்படின்னு சொல்லுங்கயா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தழுதழுத்த குரல், அழுத குரல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு குட்டி பையன் வந்து சொல்கிறான், எனக்கு அப்பாவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன்யா, எனக்கு குடியாலே எங்கள் குடும்பம் கெட்டு போச்சியா, அந்த குடியை நிப்பாட்ட சொல்லுங்கயா, அந்த டாஸ்மாக் கடையை மூட சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான ஒரு நபர், ட்ரக்கு வேண்டாம் தக் லைஃப் கொடுத்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறத நான் ஒரு ட்விட்டர் ஹேண்டலில் பார்த்தேன். அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, சாதாரணமாக கூலிப் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியுது, நான் நடந்து போனாலே அங்கே போதைப் பொருட்கள், போதைக்கான நிறைய அந்த கவர்ஸ், ஓப்பன் பண்ண கவர்ஸ் எல்லாம் எங்களால் பார்க்க முடியுது. ஒவ்வொரு நபராக கூப்பிட்டு நீ குடிக்காத, நீ அதை சாப்பிடாதன்னு சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணுறதை விட, இதுக்குன்னு நீங்கள் ஒரு என்ன செய்கிறீங்க, அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, இதுக்குன்னு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க. இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு தொழிற்சாலை தான் இருக்குது. அந்த தொழிற்சாலையில் ஒரு 1 லட்சம் பொருள் உற்பத்தி ஆகுது, போதை பொருள் இல்லாட்டி போதை பொட்டணம் ஒரு பேக்கெட் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 லட்சம் டிஸ்ட்ரிபியூட் ஆன பிறகு தான் 1 லட்சம் நபர்களிடம் கிடைக்கிறது. 1 லட்சம் நபர்களை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி அவங்கள குடிக்காதன்னு சொல்கிறது ஈஸியாக, ஒரே இடத்துல மேனுஃபேக்சர் ஆகுது, அந்த இடத்த நீங்கள் சீல் வச்சிட்டிங்கன்னா 1 லட்சம் பேருக்கு அது கிடைக்காது.
இதை சீல் வைக்கிறது ஈஸியா, இதை செய்யுங்கயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் மாற்றம். எத்தனை பேர் இதுக்கு கை தூக்குறீங்க? பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறது நுகர்வோர் கையிலேருந்து ஒழிப்பது கிடையாது. மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து அதை ஒழிங்க. அங்கே முதலாளி மேனுஃபேக்சர் பண்ணுற, அதனால் ஒழிக்க மாட்டேங்கிங்க. இங்கே சாதாரண மனிதர் வாங்கி உபயோகிக்கிறான், அவனை பிடிச்சி அடிக்கிறீங்க. தண்ணி அடிச்சுட்டு வரான், அவன் மேலே லைசன்ஸ் இருந்தாலும் அவன் மேலே கேஸை போடுங்கிறீங்க. லைசன்ஸோடி தண்ணியை வித்துட்டு இருக்கான், அவன் மேலே நீங்கள் கேஸ் போட மாட்டேங்கிங்க. அப்படிங்கிறது தான் ஆதங்கம். எத்தனை பேருடைய தாலி அறுந்து போகுது, எத்தனை பேர் மருத்துவமனையில் கால் இல்லாமல் கை இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் கேள்வி கேட்ட ட்ரக்கை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, பட் வி கேன் ப்ரிவெண்ட். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது? ஒவ்வொருத்தண்டையாக போய் காலை விடுறதை விட அது மேனுஃபேக்சர் பண்ணுறது எங்கே, எந்த இடத்துல தவறு நடக்குது, அதனுடைய ஊற்று எங்கே இருக்குது, அதனுடைய உறைவிடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை கட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. இதுதானே ஈஸி மெத்தட். போதும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸ் போதும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய உளவுத்துறை அந்த ரிப்போர்ட்டு போதும். இதெல்லாம் வச்சு இந்தந்த ஏரியாவில் இதெல்லாம் காய்க்கிறாங்கப்பா, இந்தந்த ஏரியாவில் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, சடனாக பிடிங்க. வாரத்துக்கு ஒரு தடவை ரைடுக்கு போங்க, ஒவ்வொரு ஷாப்லேயும் ரைடுக்கு போங்க, முடிஞ்சிருமே. அதை விட்டுட்டு லட்சம் பேர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் ஆன பிறகு நான் அந்தவனை தான் பிடிப்பேன், அந்த சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளியை தான் பிடிப்பேன், இந்த முதலாளியை கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது முதலாளி விஸ்வாசம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, மனிதர்கள் சக மனிதர்களுக்கு நம்ம உதவுகிறோம், அவர்களை காப்பாற்றுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வெற்று பிம்பம் தான். இதுதான் அரசியல். இதை புரிஞ்சவன் பிஸ்தா, புரியாதவன் நார்மல் தமிழ்நாட்டு ஹியூமன் பீயிங். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.